ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் டைம் ட்ரேடர். நம்ம மேக் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரியா? ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு மூவ் ஆயிருந்தது, சரியா? நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரி, இங்கே பாருங்க, கரெக்டாக நம்மளோட பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு இது டவுட் இருக்குது, இன்னும் டவுட் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது சரியாக நிறைய பேர்த்துக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு இது புரியல. சரியா? சரி, நம்ம அதையும் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம இந்த இண்டிகேட்டரையும் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். சரியா? இது அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகே, இது இந்த இண்டிகேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சைடுவேஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? என்னைக்கெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் சைடுவேஸாக இருக்குன்றதை இது என்ன பண்ணும், துல்லியமாக நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். சரியா? அதையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 830, அதாவது 24,837 ரூபா கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? ஓப்பன் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ வர போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 850 வரை போயிருக்காங்க. 850லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபால் கொடுத்துட்டாங்க. சரியா? மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிட்டு ஒரு 700 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கன்சல்டேட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். ஓகேவா? சரி, இது நம்ம ஆல்ரெடி நம்ம காலையில் நம்ம பார்த்துட்டோம், சைட்வேஸ் தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி. ஓகேவா? இந்த இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ப்ரீமியத்தோட இதுதான் இது ஃபுல்லாக. சரியா? ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாட் ஆயிருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு ஒரு வேற எந்த லைனும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏடிஎம், அதாவது நம்ம மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏடிஎம் நம்ம போட போகிறோம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருந்தது, 800 பக்கத்தில் ஓப்பன் ஆயிருந்தது. சரியா? 24,800. அந்த 24,800 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் கொடுத்துருக்கோம். இந்த 24,800 கொடுத்துருக்கோமா? இந்த 24,800 வச்சு தான், இந்த ப்ரீமியத்தை வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்டு இந்த கால்குலேஷனை கொடுக்குது. ஓகே, சரி, நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? கரெக்டாக இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா? இங்கேருந்து நம்ம ரிவர்சல் ஆயிருக்கு. நம்ம காலையிலே என்ன சொன்னோம், காலையிலே நான் கொடுத்துருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த சார்ட் பாருங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்தது என்ன எடுத்திருக்கோம், 24,700, 24,900. 24,900 கால் ஆப்ஷனு, 24,700 நம்மளுக்கு புட் ஆப்ஷன். சரியா? நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஓடிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, நான் அதை கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நம்மளுக்கு சண்டே கிளாஸ் இருக்குது இல்லையா, சண்டே நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் இருக்கும் கிளாஸு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஆல்ரெடி நான் இங்கே 130 ரூபாயில் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டும் மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? இந்த ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், குரூப்பில் கொடுத்துருந்தோம். சரியா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா, கரெக்டாக இது 180 பிலோ வந்துச்சு அப்படின்னா இது 140 மேலே போயிடும். மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி என்னாச்சு, இது 180 பிலோ வந்தது. அதே மாதிரி இதுவும் என்னாச்சு, 140 மேலே போயிட்டு மீட் பண்ணிருச்சு. சரியா? இதில் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகே, சரி, இதுக்குண்டான லாஜிக்லாம் நம்ம கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்குள்ள லாஜிக் எல்லாமே நிறைய இருக்குது. அந்த லாஜிக் ஃபுல்லாமே நான் கிளாஸில் சொல்லி கொடுத்தோம். ஓகே, சரி, நம்ம அந்த ட்ரேடோட இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பார்த்துடலாம். சரி, இது நம்ம காலையிலே கொடுத்தது தான். ஓகேவா? அதான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காலையில் நம்மளுக்கு ஒரு 9:20 ஒரு 10:30 இல்லைனா ஒரு 11 o'clock அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடை முடிச்சிடணும். சரியா?
அப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1:00 மேல தான் வந்து ஒரு மூவ்மெண்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ, அதனால நம்ம என்ன செய்யணும், மார்க்கெட்ல எப்பவுமே ஃபுல் டைம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு டைம் அதாவது நம்ம காலையில ஒரு 9:20 இருந்து ஒரு 11 மணிக்குள்ள நம்ம ட்ரேடு கிடைக்குதா? அத எடுத்துட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு கிடைக்கலனாலும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு நல்ல வால்டைல் மார்க்கெட்டா இருந்தா மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா, அதுக்குள்ள இருக்கலாம். வால்டைல் இல்ல அப்டின்னா, நம்ம என்ன செய்யணும்? மார்க்கெட்ல இருக்கக்கூடாது 11 மணிக்கு மேல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிக்கு மேல இல்லன்னா ஒரு 1:30 மணிக்கு மேல வந்து ஒரு மூவ் குடுப்பாங்க. ஒரு மூமெண்டம் இருக்கும். அந்த டயத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரியா? இதுக்கு இடையில போய் நெறைய பேர் வந்து மாட்டிட்டு, நெறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கும் நெறைய பேர் சொன்னாங்க பர்சனலா. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு பையர்ஸ்க்கு கிடையாது. சரியா? அது வந்து செல்லருக்கு உள்ளான டைம். ஓகே. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியத்த வந்து கரைக்க தான் பார்ப்பாங்க அந்த டயத்துல. கரைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்க செல்லரா இருந்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து ட்ரை பண்ணலாம். பையரா இருந்தீங்க அப்படின்னா அந்த டயத்துல வந்து என்ன பண்ணுங்க? அவாய்ட் பண்றது நல்லது. சரியா? சரி. இப்ப நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் ஒவ்வொண்ணா பார்த்துடலாம். இந்த டயத்துல தான் நான் வந்து குடுத்திருந்தேன் நம்மளோட குரூப்ல. சரியா? 130 ரூபாய்க்கு இருக்கும்போதே நான் என்ன பண்ணிட்டேன்? குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து பாருங்க. கரெக்ட்டா என்ன பண்றாங்க? பிரேக் பண்ணிட்டாங்க. சரியா? கரெக்ட்டா வந்து இவங்க 180 பிரேக் பண்றாங்க. இவங்க வந்து 140 பிரேக் அகைன் பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு மீட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கிட்ட மீட் பண்ணிட்டாங்க. சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு 11 மணிக்குள்ள நடந்தது. சரியா? 11 மணிக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே சைட்வேஸ்ல தான் இருந்தது மார்க்கெட்டு. ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா நம்மளோட டார்கெட்டும் வந்து என்ன பண்ணாங்க? 180 ரீச் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். இதோட முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் மார்க்கெட் வந்து முடிச்சுட்டோம். புரியுதுங்களா? கரெக்ட்டா இது எத்தனை மணிக்கு ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 10:40, 10:30, 10:45க்குலாம் முடிஞ்சுட்டு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே சைட்வேஸ் தான் மார்க்கெட். சரி, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டயத்துக்குள்ள மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே. சரி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த இத பார்த்தோம் இல்லையா? இந்த இதான் நம்மளுக்கு லாஸ்ட்டா மீட் ஆனது. ஓகே. 10:20 10:20க்குலாம் நம்ம என்ன ஆயிருக்கு? 10:20க்குலாம் நம்மளுக்கு நம்மளோட டார்கெட் லெவல் வந்து என்ன பண்ணிருச்சு? ரீச் ஆயிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன் நம்ம இதுல இருக்க போறோம்? மார்க்கெட்ல இருக்கணும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா சைட்வேஸ் தான். இந்த டைம் தான் நம்மளுக்கு இந்த டயத்துல குடுக்குற அந்த மூவ் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்? கேப்சர் பண்ணணும். ஓகேவா? அத எப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க? இந்த டயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் போயிருக்கு. சரியா? இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 180க்கு மேல போனா வந்து இன்னொரு 40 பாயிண்ட் மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இது 180க்கு மேல போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இங்க தவறாக வாய்ப்பை பயன்படுத்திடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆப்போசிட்லயும் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆப்போசிட்ல என்ன பண்ணியிருக்கு? இது வந்து கீழ வைக்கவே இல்ல. கீழ வந்து க்ளோஸ் வைக்கல. 160 கீழ இது நம்ம க்ளோஸ் வச்சா மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இது அவாய்ட் பண்ணிறணும். இந்த இத என்ன பண்ணிறணும்? அவாய்ட் பண்ணிறணும். சரி. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல உள்ளத நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். எதிரி யாருன்றத நம்ம பார்த்தே ஆகணும். சரியா? அத பார்த்தா மட்டும் தான் என்ன பண்ணலாம் நம்ம மார்க்கெட்ல நிலையா நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஓகே. சரி, நம்ம இப்ப இண்டிகேட்டர பத்தி நம்ம பார்த்துடலாம். இந்த இண்டிகேட்டர எப்படி யூஸ் பண்றது? ஸோ நம்ம இத பேஸ் பண்ணி தான் நம்ம அங்கேயும் வந்து என்ன பண்ணோம்? இதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அந்த இருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து கரெக்ட்டா ரிவர்சல் ஆகுதா? இதுலேருந்து ரிவர்சல் ஆகுது. அங்கேருந்து நம்ம லெவல்லேருந்து மேல போனது. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்? இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு டவுன் மூவ் வரும். அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மீட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். மீட்டிங் ஆகணும். டெய்லி என்ன பண்ணணும் அவங்க? மீட் பண்ணணும். சரியா? மீட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட் மூவ் குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாரி இன்னைக்கு என்ன பண்ணோம்? அந்த மூவ் கிடைச்சது மீட்டிங் பாயிண்ட்ல. நாம அந்த மூவ் வந்து என்ன பண்ணோம்? கேப்சர் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி. இப்ப நம்ம இந்த இண்டிகேட்டர்ல என்ன பார்க்க போறோம்? இந்த இண்டிகேட்டர்ல என்னதெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரி. இது வந்து எக்ஸ்பைரி டேட். சரியா? இது நம்ம என்ன ஸ்கிரிப்ட்ல பார்க்குறோம் அப்படின்றத நம்ம குடுக்கணும்.
அதாவது நிஃப்டியா பேங்க் நிஃப்டியான்றதை நம்ம என்ன பண்ணணும் இதில் கொடுக்குறோம். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக போடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வெறும் இயரை மட்டும்தான் கொடுக்கணும். வந்து இயர்ஸில் வந்து 25 அப்படின்றத மட்டும் தான் கொடுக்கணும். சில பேர் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக போடுறாங்க, 20 25 அப்படின்ற போடுறாங்க. இந்த இது போடக்கூடாது சரியா. வெறும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 25 அப்படின்றத மட்டும் நம்ம போட்டாலே போதும். 25 அதுக்கப்புறமா மாதம் சரியா, என்ன மாதம் அப்படின்றதையும் கொடுக்கணும். இது என்ன மாதம், 6வது மாதம். அந்த 6வது மாதத்தையும் கொடுத்துடணும். 0 போடணும் சரியா. நீங்கள் வெறும் 6 போடக்கூடாது, 0 போட்டு 6 போட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி டேட்டு சரியா. எக்ஸ்பைரி டேட்டு என்ன எக்ஸ்பைரி டேட்டு அதுவும் பார்த்துட்டு 5/05 சரியா. இது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் எக்ஸ்பைரி டேட்டு ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். இதை நீங்கள் தப்பாக கொடுக்காதீங்க. தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் காட்டும் சரியா. அதனால எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் சரியா. என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த இதில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த இது நம்ம எடுத்து போகணும். இது நான் வந்து முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன், இது தப்பு. நான் வந்து 24,850 தான் வந்து இதில் போடணும் சரியா. நான் அதை மாற்றிடுறேன். $24,850 போட்டாச்சு. இதில் வந்து நம்ம என்ன போடலாம், இதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது இதுதான். இது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை சரியா. நம்மளுக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. இதுக்கு கீழே இருக்கிற பேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க சரியா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது ஓகேவா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இங்கனக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு சரியா. மார்க்கெட் 800 கிட்ட ஓப்பன் ஆச்சா, 24,800 நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. 24,800 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேஸ் வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ணுங்க, 24,900 போட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து என்ன வேணாலும் போடலாம் சரியா. நம்ம மேலே இது மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் மேலே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா மைனஸ், இந்த மைனஸ் வந்து என்ன பண்ணுங்க, மைனஸ் கொடுத்துருங்க. மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 24,900 நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகிட்டே வரும் நம்மளோட லைன்ஸ், நம்மளோட வேல்யூ சரியா. அதுதான் நம்மளுக்கு வேணும் சரியா. மார்க்கெட்டு மேலே போக போக நம்ம இதை என்ன பண்ணலாம், மாற்றிக்கொண்டே இருக்கலாம் சரியா. மார்க்கெட் மேலே போக போக நம்ம அந்த பேஸ் வேல்யூ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. கால்குலேஷன் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் என்னது நம்மளுக்கு இந்த ஏடிஎம் பாயிண்ட் தான் முக்கியம். இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு எடுத்துட்டு கொண்டு வரும் இந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே சரியா. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும், வேற எதுவும் நம்மளுக்கு இதில் பார்க்க வேண்டியது இல்லை ஓகேவா. இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் இந்த மிட் ரேஞ்சுனா என்ன, மேக்ஸிமம் ரேஞ்சுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். மிட் ரேஞ்சுனா என்ன, மேக்ஸிமம் ரேஞ்சுனா என்ன அப்படின்றதையும் சரியா. இது வந்து மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும் தெரியுதா. மிட் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஓகேவா. மிட் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஓகேவா. இந்த ரெண்டும் வந்து என்ன அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துடலாம். ஓகே சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சுனா என்ன, மேக்ஸிமம் ரேஞ்சுனா என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எங்கே நேற்று வந்து க்ளோஸ் ஆயிருந்தது, 24,850 வந்து க்ளோஸ் ஆயிருந்தது சரியா. 24,850 நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. அதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சது, ப்ரீமியமும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டோம் சரியா. இதுதான் வந்து ஏடிஎம், நேற்றுக்கு க்ளோஸோடைய ஏடிஎம் இதுதான் ஓகேவா. சரி, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 207 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 198 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? ஓகே, சரி. அதை நம்ம என்ன பண்ணோம்னா மிட் ரேஞ்சுக்கு எடுக்க போகிறோம். மிட் ரேஞ்சுக்கு, அதாவது மேலே ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத மிட் ரேஞ்ச். ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ரிவர்சல் இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுனா தான் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போகும். ஓகே, மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் போகும். சரியா? சரி, இதுக்குள்ள நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம், இந்த 24,850 இருந்து, சரியா, 24,850 இருந்து இந்த 207 அப்படின்றத கூட்டியிருக்கோம். கூட்டிட்டு வர்ற வேல்யூ தான் என்னது, நம்மளுக்கு மிட் ரேஞ்சா இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும், மிட் ரேஞ்சா இருக்கும். ஓகேவா? அதே போலதான் புட் ஆப்ஷனுக்கு. சரியா? புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், 24,850 இருந்து இந்த 198 மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும், 24,652. சரியா? இது நம்மளுக்கு என்ன பண்ணணும், மிட் ரேஞ்சா இருக்கும். இது வந்து என்னது, கீழே கொடுக்க போறோம் நம்ம. சரியா? கீழே கொடுக்க போறோம். கீழே கொடுத்தோம்னா என்ன ஆகும், இதுல இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, மேக்ஸிமம் ரேஞ்சு அதே மாதிரி தான். இது வந்து மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கும். அதாவது இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இதில் கூட்ட போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 24,850 இருந்து இந்த 207 இந்த 198 கூட்டினோம்னா எவ்வளவு வரும், 25,255 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் வந்து வரும். அந்த இதுதான் நம்மளுக்கு என்னது, மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கும். ஓகேவா? அதே போலதான் இதுக்கும், இது வந்து கீழே கொடுக்கறது. சரிங்களா? அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், 24,850 இருந்து 207 198 என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ தான் என்னது, இந்த 24,445 அப்படின்னு ஒரு வேல்யூ. இது மேக்ஸிமம் ரேஞ்சா கீழே இருக்கும், அதாவது சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து சப்போர்ட்டா இருக்கும், இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ மிட் ரேஞ்சுனா என்ன, மேக்ஸிமம் ரேஞ்சுனா என்ன அப்படின்றது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக நம்ம ஏடிஎம் பாயிண்டை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஏடிஎம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டி கழிக்க போகிறோம். இதுதான் மேட்ரு, வேற ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டரையும் பற்றி பார்த்தாச்சு. இந்த இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மிட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டுடே ஓப்பனு, ப்ரீவியஸ் க்ளோஸு இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்தது. நம்மளோட மெம்பர்ஸ் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? நம்மளோட மெம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 50-50 பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த 50-50 பாயிண்ட்ன்றது வந்து நம்ம ஏன் இந்த 50-50 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஆப்ஷன் செயினில் வந்து 50-50 பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு 50-50 பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்வல் இருக்கும். சரியா? அதாவது 24,000, உதாரணத்துக்கு 24,850, சரியா, 24,800, 24,750 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது 50-50 பாயிண்டா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 50-50 பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். சரியா? 50-50 பாயிண்ட் ஒவ்வொரு 50 பாயிண்ட்டும் கடந்து தான் என்ன செய்யணும், மார்க்கெட்டு கீழே போய் ஆகணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு 50 பாயிண்ட்டையும் கடந்து தான் என்ன செய்யணும், மார்க்கெட்டு மேலே போய் ஆகணும். சரியா? அந்த பேஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதை 50-50 பாயிண்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? மார்க்கெட் வந்து நல்ல வால்டில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் 100 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். சரியா? மார்க்கெட் நல்ல வால்டைலாக இருந்தால் மட்டும். சரியா? வால்டைல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், மார்க்கெட்டு இந்த 50-50 பாயிண்ட் தான் என்ன பண்ணும், ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரமாக என்ன பண்ணும், கன்சால்டேட் போட்டு அடுத்தது போகும், அடுத்து கொஞ்சம் கன்சால்டேட் போட்டு அடுத்தது போகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 50-50 பாயிண்ட்லையும் ஒரு லைனை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது, ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? ஸோ அதையும் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா?
சரி, இந்த இண்டிகேட்டரை பற்றி, நம்மளோட பேஸ் வேல்யூ இண்டிகேட்டரை பற்றி இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ட்ரியை வந்து இது பண்ணக்கூடாது. இது நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குது, சரியா? இந்த பாருங்க, இதுலேருந்து கீழே போயிருக்கு அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு கீழே போகுமா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியாது இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன், சரியா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்பீங்க இல்லையா? அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருதுன்னு வைங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைகிறீங்க. இங்கே வந்து இதாகிடுச்சு. சரி, நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்மளுக்கு கீழே வரும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு இதுலேருந்து எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இனிமேல் மார்க்கெட் இதுலேருந்து கொடுத்துட்டு ரெண்டா மேலே தான் தூக்கும், மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் சைடு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது இல்லையா? இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன செய்யும், இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். சரியா? பாருங்க, கரெக்டாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம், ஓகேவா? இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இது ரீசேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகும்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு, சரியா? ஸோ அதனால தான் இதை ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இதை நம்ம என்ன எதுக்காக நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த பேஸில் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அங்கே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை தேடுவோம், சரியா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அது கூட இதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர நீங்கள் இந்த இதை பேஸ் பண்ணி, அதாவது இதுலேருந்து பேஸ் பண்ணி இதுங்க எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நான் இங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்காதீங்க, சரியா? நான் அந்த இதுக்கு நான் எப்பவுமே வந்து பை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன், சரிங்களா? அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன செய்யும், ரெஸ்பெக்ட் ஆகும், சரியா? இந்த இது முடிஞ்சதுன்னா இந்த இதில் வரும், இது முடிஞ்சதுன்னா இதில் வரும், இது முடிஞ்சதுன்னா இதில் போகணும். ஏன் இதில் போகலை அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சைடு வேஸ் இருந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இதுலேயே மார்க்கெட் கொண்டு போயிட்டாங்க, ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து பர்சன்டேஜ் சேஞ்ச் அந்த இண்டிகேட்டரை பற்றி பார்த்துருவோம். சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு காலில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக மார்க்கெட்டு சைடு வேஸ்லன்றதை என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லாக நம்மளுக்கு இதிலே காமிச்சு கொடுத்துருது, சரியா? இதில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், அதே மெத்தடு தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன வச்சுருக்கோம், நிஃப்டி வச்சுருக்கோம், சரியா? நிஃப்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்றதுனால நிஃப்டி நம்ம இதில் போட்டுக்கிறோம். இல்லை பேங்க் நிஃப்டியும் போட்டுக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் நீங்கள் இதில் போட்டுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் எக்ஸ்பைரி டேட்டு அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்கணும், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒன்று போட்டிருக்கா, இது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சரிங்களா? அதாவது இதில் எப்படி போடணும் நீங்கள் அப்படின்னா, மார்க்கெட் ஒவ்வொரு 100 பாயிண்ட் மூவ் ஆனாலும் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், சரியா? இப்போ வந்து மார்க்கெட் 800 இருக்குது அப்படின்னா இதில் 800 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 850 போயிட்டுனா அதை மாற்றலாம் கூடாது, அது 800லேயே தான் இருக்கணும். அப்புறம் 900க்கு மேலே போச்சுன்னா மட்டும் இதை என்ன பண்ணுங்க, 900 மாற்றிக்கோங்க. எப்படி, ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுவோம், சரியா? ஓகேவா? இதில் அவ்வளோதான். இதில் வந்து சிம்பிள் தான், இது வெறும் 3 தான். இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த லைன் வந்துடும், சரியா? கரெக்டாக அந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த லைனு ஃப்ளாட் பண்ணுது, ஓகே? இதுவும் வந்து ப்ரீமியம் தான், இதுவும் ப்ரீமியத்தோட பேஸ் பண்ணி தான் இது வருது, ஓகேவா? சரி, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு இந்த ஜீரோ வேல்யூவுக்கு மார்க்கெட் கீழே இருக்கிற வரைக்கும் சைடு வேஸில் தான் இருக்கும், சரியா? இந்த ஜீரோ வேல்யூவுக்கு மார்க்கெட் கீழே இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், சைடு வேஸில் தான் இருக்கும், சரியா? அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. இப்போ பாருங்கள், இன்றைக்கும் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்கு, ஜீரோ வேல்யூவுக்கு கீழே தான் இருந்திருக்கு, சரியா? அதனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸில் தான் போயிருக்கு, ஓகே? அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் அதேமாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணியிருக்கு, ஜீரோ வேல்யூவில் தான் இருந்திருக்கு. ஜீரோ வேல்யூவுக்கு
மேலே வரவே இல்லை. ஓகேவா? சரி, இதுலயும் வந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ் தான். ஆனால் நம்மளுக்கு ஏன் இங்கே காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து என்னது, எக்ஸ்பைரி டேட் வந்து 5ஆம் தேதிக்குள்ளது. சரியா? நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது, அடுத்த எக்ஸ்பைரி டேட்லாம் போகக்கூடாது. கரண்ட் எக்ஸ்பைரி என்னவோ அதில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் கரண்ட் எக்ஸ்பைரிக்குள்ளதில் பார்த்தீங்கன்னா 0க்கு பிலோவில் தான் இருந்தது. சரியா? கரண்ட் எக்ஸ்பைரிக்குள்ளதில் பார்த்தீங்கன்னா 0க்கு பிலோவில் தான் இருந்தது. நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? நீங்கள் இதை வச்சுட்டு எக்ஸ்பைரி டேட்டை மாற்றி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக காட்டாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் நம்ம கூட போட்டோம் அப்படின்னா, அதாவது அடுத்த எக்ஸ்பைரியில் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து டைம் வேல்யூ என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யும், தப்பான ஒரு இண்டிகேஷனே கொடுக்கும். நம்ம அதை பார்க்கக்கூடாது. கரெக்டான ஒரு எக்ஸ்பைரி டேட்டை போட்டு நம்ம பார்க்கணும். சரியா? கரெக்டான எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் சைடுவேஸான்றதை நம்மளுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? சரி, இதை நம்ம பார்த்துட்டோம். இதில் இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கப்புறம் நம்ம இதில் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த 0 வேல்யூக்கு மேலே கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் அந்த சைடில் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் இன்னொரு ட்ரிக் நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கா? இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த வேல்யூலேருந்து அடுத்த வேல்யூக்கு வந்துருச்சா? கரெக்டாக இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கரெக்டாக ஒரு 50 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்கும். 50 பாயிண்ட்டுக்கு மேலேயே கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், இது 0 வேல்யூக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இதுலேருந்து கிராஸ் ஓவர் நடந்தது அப்படின்னா 0 வேல்யூக்கு போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு வேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். சரியா? அதை கொஞ்சம் நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த அதாவது இது வந்து வேற ஒன்றுமே இல்லை. இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனும், கிரீன் கலர் வந்து இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம். சரியா? இந்த 2 ப்ரீமியத்தோட பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது நம்மளுக்கு கிராஸ் ஓவர் நடக்கும்போது என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. கரெக்டாக ஒரு 50 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்த நாளுக்குள்ளதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் கிராஸ் ஓவர் நடந்திருக்கான்னு. கிராஸ் ஓவர் நடக்கலான்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அது எக்ஸ்பிரி டே இல்லையா, நம்மளுக்கு அந்த இதில் நடந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நடந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு கிராஸ் ஓவரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து என்ன செஞ்சிருக்கு, கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்மளுக்கு அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து என்ன செஞ்சிருக்கு, கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு இதுக்கும் போயிருக்கா, இதுலேயும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது 0 நோக்கி போகும். 0 நோக்கி போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ட்ரேட் எடுத்துறாதீங்க. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது வந்து எல்லாமே நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களை ட்ரேட் எடுங்கன்னு நான் சொல்லலை. சரியா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதையும் பார்த்துட்டோம், இந்த இண்டிகேட்டரையும் பார்த்துட்டோம். இந்த இண்டிகேட்டரையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? சண்டே கிளாஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க எல்லாரும். ஓகேங்களா? பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.